பாருங்க, நீங்க இல்லைன்னா அந்த நாடக கம்பெனிக்கு பேர் இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆனா நாடக கம்பெனிக்கு சொந்தக்காரரு பாபு. பேர் உங்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காத சார்? அதுக்காக எதுக்குடா அனாவசியமா கோச்சுக்கணும்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க, இந்த எலக்ட்ரிக் கம்பெனி சொந்தக்காரரு நீங்க. ஆனா கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு ஊர்ல பேசிக்கிறதாக வச்சுக்குவோம். உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கரண்ட் இல்லன்னா நான் என்ன சொல்லல சார், கரண்ட் 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 இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு சொன்னேன். என்ன சார் இது? இதுக்கே உங்களுக்கு கோபம் வருதே. அதுல வேற அந்த அம்மா வேற உங்ககிட்ட வேற ஸ்நேகதன்னு வேற பேசிக்கிறாங்க. கோபம் இருக்குமா இருக்காதா? கரண்ட் எப்படியாவது கண்டிப்பா நாம நாடகம் நடத்தியே தீரணும். நடத்துவோம். ஆனா ஹீரோயின் யாரா போடுறது? நான் போட்டுக்கிறேன் சார். என்னது? நீ போட்டுக்கிறியா? நான் ரெடி. கழுத, உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியா? ஹீரோயின்னாக்க கதாநாயகிடா. ஓஹோ அப்படியா? அப்ப அது முடியாது. நான் ஹீரோவாக்குன்னு பார்த்தேன். ஹீரோவா? உங்களை ஹீரோ போட்டு நாடகம் நடத்துறதுக்கு நான் என்ன அரசியல் நாடகமா நடத்த போறேன்? பல்பு இருக்குதா? போய் வியாபாரத்தை கவனி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? 60 பல்பு வேணும். என்ன கலர்ல வேணும்? என்னென்ன கலர் இருக்கு? எங்ககிட்ட எல்லா கலர் இருக்கு சார். லீலா, நான் நாடக பார்ட்டி ஆரம்பிக்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? ஓ, தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிச்சா எனக்கு தான் வேலை அதிகமாகும். பின்ன இல்ல? ஆனா வருமானம் நிறைய வரும். நாடக வரவு, கம்பெனி வரவு எல்லாம் நிறைய வருமே. ஆமா. இன்கம் டாக்ஸ் கணக்கு எப்படி காட்ட போறீங்க? எப்படி காட்ட போறீங்களா? இதுவரைக்கும் எப்படி காமிச்சேன்? அதெல்லாம் நம்ம கிட்ட டூப்பு கணக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு இல்லைங்க, எனக்கும் ஏதாவது சம்பளம் போட்டீங்கன்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் பாருங்க, அதனால சொன்னேன். ஓஹோ, நீ அந்த வழியில போறியா? நான் இதுவரைக்கும் அந்த வழியை கையாண்டதில்லை, எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்கு நான் போட்டுக்கோ. எவ்வளவு? 300. 300? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? 500 போட்டுக்கோ. 500 போட்டுக்கோ. என்னது என்னது சார்? என்ன சார் இது? கரண்ட் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து நான் இந்த கம்பெனில வேலை செய்யறேன். என் சம்பளம் 50க்கு மேல ஏறல. நேத்து வந்து இந்த அம்மாவுக்கு 500 ரூபாய் சம்பளமோ? யாரா அவன் சுத்த கரண்டா இருக்கிறான்? இப்ப லீலாவுக்கு போட்டிருக்க சம்பளம் நான் உண்மையிலேயேவா கொடுக்க போறோம்? சும்மா இன்கம் டாக்ஸ்க்காகடா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. யாரா இவன்? அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நம்ம சாதாரண கம்பெனி கேவலம் அந்த 500 ரூபாய் பிச்சை காசை வாங்கி அவங்களுக்கு நிறைய போகுது. அவங்க என்னமோ பொழுதுபோக்குக்காக வேலை செய்யறாங்க. சம்பளம் போட்டா அவங்க கௌரவத்துக்கு கம்மிடா. இல்ல லீலா? அப்படியா? அது சரி சார். என்னத்த இருந்தாலும் இந்த புய் கணக்கு எழுதுற சமாச்சாரம் எனக்கு பிடிக்கல சார். ஆமா, எனக்கு கூட பிடிக்கவே இல்லை. நீ சொல்லும் போதே எனக்கும் பிடிக்கல. என்னமோ நீ சொன்னியேன்னு நான் சரின்னு சொன்னேன். அப்ப சரி, கொடுக்காத பணத்தை எதுக்காக கணக்குல எழுதுவானே? இல்லை, லீலாவுக்கு சம்பளம் இல்லை. நீ போ, நீ வேலையை பாரு லீலா.